சும்மா அந்த ரைடை மறைக்கிறதுக்காக எங்க பொதுச் செயலாளரை சும்மா அப்படி சொல்றாங்களே ஒழிய பயம் இல்லாம எப்படி அவர் போய் அங்க ரைடு நடக்கும்போது அங்க போய் தங்குறாரு, வீட்டுக்கு போறாரு. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ரைடு நடக்கிறது ரொம்ப உண்மையிலே எல்லாருக்குமே வருத்தக்கூடியது. ரெண்டாவது, அவங்களுக்கே தன் பயம் தானே, இதுல என்ன ஆகுமோ என்னன்றது தானே. வழியில பயம், மடியில கணம் இல்லைன்னா வழியில எதுக்கு பயப்படணும்? அடுத்தால யாரு எங்க பொதுச் செயலாளர் அப்படி போயிருக்காரா? இது மாதிரி போனதே இல்லையே, யாரையும் போனதில்லை. இவங்க தான் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 2016 உங்களுக்கு தெரியும். 2016-16ல் 2G அலைக்கற்றை ஊழல்ல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதே இடி இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்குது. அது நடந்து கலைஞர் அறிவாலயத்திலே நடக்குது. அறிவாலயத்தில் மேல் தளத்தில் காங்கிரஸோட கூட்டணி நடக்குது. ஆக பயந்தது திராவிட முன்னேற்ற கழகமே ஒழிய அதிமுக இல்லை என்பதற்கு ஒரு சான்று. அவங்க ஏற்கனவே 2010 அவங்களுக்கு தெரியும், 6ல இருந்து 2011 வரைக்கும் மைனாரிட்டி ஆட்சி தான் நடத்தினாங்க, 96 எம்எல்ஏக்களை கொண்டு. அப்ப காங்கிரஸ் பயந்து கொண்டு தான் இருந்தாங்க. அவங்க ரைடுக்கெல்லாம் பயந்து, அவங்களுடைய இதுக்கெல்லாம் மிரட்டலுக்கு பயந்து தானே காங்கிரஸோட இணைந்தாங்க. அது வழக்கமான திமுகவுக்கு தான் அதை வழக்கமே ஒழிய அதிமுகவுக்கு கிடையாது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.